Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த குங்குமச்சி மொழி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த அடிபாகம் போட்டுட்டு ஒரு சைடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே போல் நான் சொல்கிற ஒயரோட அளவும் இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு போட்டுக்குங்க. அப்புறம் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே கலர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டபுள் கலர்லேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. குங்குமச்சி முழுப்போட டார்க் பிங்க், அதாவது ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, டார்க் ப்ளூ, இங்கி ப்ளூ, இது ரெண்டுமே 5 mm தான். ஒயர் 70, 80 இல்லை 60 இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஒயர் 4 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒயரை 2ஆக மடிச்சுட்டு இப்படி 2ஆக மடிச்சுட்டு 2 சைடு நுனியும் ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 4 மணி பிங்க் கலர் கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். மேலே இருக்க ஒயரில் 4 மணி கோத்துருக்கேன். 4ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அஞ்சு பூ 4 லைன் போடணும். இப்போ ஒரு சைடு ஒயரில் 2 மணி, ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த 2ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நான் லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துருக்கேன். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோக்குறேன். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த 2ஆவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இதே போல் தான் ஒரு சைடு ஒயரில் 2 மணி, ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். 1 மணி கோத்த ஒயரை 2 மணி கோத்த 2ஆவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் நீங்கள் 4 பூ போடணும். 5ஆவது பூ போடும்போது திருப்பணும். நம்ம 2 பூ போட்டுட்டோம், இன்னும் நீங்கள் 2 பூ போட்டுட்டு வாங்க. 5ஆவது பூ போடும்போது திருப்பணும். நாங்கள் சொல்கிறேன், போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, ஈஸி தான். 2 பூ போட்டு காமிச்சேன், உங்களை 2 பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். 4 பூ போட்டிருக்கோம். இப்போ 5ஆவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்போ சைடு திரும்பிடும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கணும். இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. இங்கே மேலே வரும்போது 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இதே போல் 4 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட் லைனில் 5 பூ போட்டோம். அதே போல் இன்னும் 3 லைன் போடுங்கன்னு சொன்னேன். அது மொத்தம் 4 லைன். 5 மணி பூ 4 மணி பூ 5 பூ 4 லைன் போடணும்னு சொன்னேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பூ போடும்போது இப்படி சைடு திருப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். ரைட் சைடு ஒயரில் 1 மணி, லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரை இந்த லெஃப்ட் சைடு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும்.
சைடு திருப்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். ஏன்னா நம்ம இந்த சைடு போட போகிறோம். இந்த சைடும் போட போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி ப்ளூ கலர் கோத்துருக்கேன். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த ப்ளூ கலர் 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் இந்த 2 பூவும் போடுங்க. இந்த 3வது பூ போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரணும். இந்த ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துட்டு 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த 4வது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இதே ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இதில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கு அடுத்த பூ போட போகிறோம். இதில் 4 மணி கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இப்போ ரைட் சைடு ஒயரில் 4 மணி கோத்துருக்கோம். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்து மணியில் விட்டு எடுக்கணும், குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து அதுக்கு அடுத்த பூ போட போகிறோம். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 3 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பூ போட போகிறோம். அதனால் மேலே போக வேண்டாம். இப்படி மேலே போகாமல் இப்படி தான் போடணும். இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு பூ அந்த மாதிரி இந்த சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான், இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் அதுக்கடுத்து இந்த பூ போட போகிறோம். இந்த நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இந்த ஒயரில் 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த ஒயரில் 4 மணி கோத்துருக்கோம். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்து மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள், 1 2 3 4 5. இந்த 5 மணிலேயும் 4 மணி பூ போட்டுட்டு வாங்க. ரைட் சைடு ஒயர் கீழே இருக்க மணியில் இருக்குது. இப்போ 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 5 பூவும் போட்டுட்டு வாங்க. 1 2 3 4 5. இந்த 5 பூவும் போட்டுட்டு வாங்க. இந்த பூ போடும்போது நம்ம சைடில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போடணும். நான் அங்கே வந்து சொல்கிறேன், கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த 5 பூவும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். புரியும் நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன்.
இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டோம். அதுக்கடுத்து உங்களை 5 பூ போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பூ போடும்போது இந்த ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து தான் இந்த பூ போட போகிறோம். இந்த சைடில் போட்ட மாதிரியே 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் 4 மணி கோக்க சொன்னால் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து அதுக்கடுத்து இந்த பூ போட போகிறோம். இப்போ 1 மணி கோக்கணும். 1 மணி எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் நீங்கள் 1 2 3 4 5 இந்த 5 பூவும் போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போடணும். இந்த 5 பூவும் போடணும். போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு லாஸ்ட் பூவுக்கு நாட் போட்டுடலாம். நான் லாஸ்ட்டு பூ போடும்போது காமிக்கிறேன், நீங்கள் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துருக்கேன், நாட் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ 2 அடி ஒயரை எடுத்துகிட்டு இந்த சைடு போட்ட மாதிரியே இந்த சைடு இதை பார்த்து இந்த சைடு போட்டுக்கோங்க. நான் ஒரு சைடு ப்ளைனாக போட்டேன், ஒரு சைடில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி வச்சேன். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் 2வது லைனில் 2 மணி கோக்கணும். அது சென்டராக 2 மணி கோக்கணும். அதுக்கடுத்து பூவில் 1 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 3வது லைனில் 1 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 2 மணி கோக்கணும். இந்த மாதிரி ஹார்ட் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ப்ளைனாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நான் அதை இங்கே சொல்ல மறந்துட்டேன். இதை பார்த்தே இந்த சைடு போட்டுக்கோங்க. இது போடும்போது அந்த ஹார்ட் மாடல் போடும்போது இந்த பிங்க் கலர் வச்சுக்கிங்க, பார்க்க நல்லாயிருக்கும். இன்னொரு முறை சொல்லிடுறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைடு இப்படி 2 பூ, இந்த ஒரு பூ கீழே ஒரு பூ, இந்த சைடில் இப்படி. இது மட்டும்தான். மேலே 3 மணி, கீழே 5 மணி. இது மட்டும்தான் நீங்கள் கலர் மாற்றணும். அது முடிஞ்சால் அந்த மாதிரி மாற்றிக்கிங்க. அப்படி இது இந்த மாதிரி போட முடியாதவங்க ப்ளைனாக கூட போட்டுக்குங்க. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சைடு போட்டுட்டு வாங்க. இதே போல் அதில் அந்த மாதிரி வச்சுக்கிங்க. வச்சு இந்த சைடு போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2த்தையும் வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடு இந்த மாதிரியே போடுறதுக்கு 2 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இது போடும்போது ப்ளைனாக தான் போட்டேன். இப்போ போடும்போது சும்மா கொஞ்சமாக அந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். போட போட நமக்கே ஒரு ஐடியா வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்ட் மாடல் வைக்க ஃபஸ்ட் லைனில் ப்ளூ கலர்லேயே 4 பூ போட்டுடணும். 2வது லைனில் 2 பூ போட்டதும் 2 மணி கோக்கணும். 3வது பூவில் 2 மணி அந்த ஹார்ட் மாடலுக்காக பிங்க் கலர் கோக்குறேன்.
அதுக்கடுத்து 4வது பூவுலேயும் 1 மணி பிங்க் கலர் கோக்கணும். நான் எங்கெங்கே இந்த கலர் கோக்கணுமோ அதை மட்டும் காமிக்கிறேன், நீங்கள் அதே போல் போட்டுக்கோங்க. 1 மணி ப்ளூ கலர் கோக்கணும். அதுக்கடுத்து ப்ளைனாக போடணும். அதுக்கடுத்து லைனில் நம்ம பிங்க் கலர் மாற்றும் போது காமிக்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 3வது பூவில் 1 மணி பிங்க் கலர் கோக்கணும். ஒரு மணி ப்ளூ கலர், ஒரு மணி பிங்க் கலர். இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். அவ்வளோதான். இதோட ஹார்ட் மாடலுக்கு கலர் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ப்ளூ கலர் தான். நீங்கள் இந்த சைடு பார்த்தே இந்த சைடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு குட்டி ஹார்ட் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இந்த லைனில் ப்ளூ கலர், மேலே ஒரு லைன் ப்ளூ கலர் வரும். இதை பார்த்தே இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இதை பார்த்தே இந்த சைடு போடுங்கன்னு சொன்னேன். இந்த ஹார்ட் மாடல் போடும்போது மட்டும் உங்களுக்கு இங்கே காமிச்சிருந்தேன். இப்போ இது ரெண்டு சைடும் நம்ம இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ண போகிறோம். 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஒயரு இந்த கீழே இருக்க மணிலையும், இன்னொரு சைடு ஒயரு இந்த ப்ளூ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணி கோக்கணும். இது ஜாயின் பண்ணுறது வந்து பிங்க் கலர் வைக்க போகிறேன். நான் இருக்கிற கலரில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். கடைசி பூ போடும்போது இந்த ப்ளூ கலர் மணியை சேர்க்கணும். 2 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது இந்த சைடு மணி சேர்க்கணும். 2 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். அப்படியே லைனாக இப்படி போட்டுகிட்டே வரணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மணி ஒரு மணிலையும் ஒரு பூ போடணும். அதே போல் தான் போடணும். இந்த சைடு அதுக்கு நேராக போடணும். புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். புரியுதான்னு பாருங்கள். ஒரு பூ போட்டு காமிச்சேன், அதுக்கடுத்து உங்களை போட சொல்லியிருந்தேன். கீழே இருக்க ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கடைசி பூ போடும்போது இந்த சைடில் இங்கே கோத்த மாதிரியே ப்ளூ கலர் மணியில்
ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து மேலே போடும்போது பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். 2 மணி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அது 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம திருப்பிலாம் போட முடியாது, இது அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்படியே தான் இப்படி போட்டுட்டு வரணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் சைடு இந்த சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அப்படியே இப்படி போட்டுட்டு வரணும். மறுபடியும் இப்படி போட்டுட்டு வரணும். அப்படியே இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கடைசி இந்த பூ போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடில் போடணும். இந்த 4 மணி வரைக்கும் இப்படி போடணும். நீங்கள் இந்த பூ வரைக்கும் போட்டுட்டு வாங்க, நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மேலே 3 பூவில் போடுங்க. மேலே இந்த 3 பூவில் மட்டும்தான் போடணும். இந்த மணியை விட்டுடணும். இந்த 3 மணியில் மட்டும்தான் போடணும். இந்த மேலே அதோட நாட் போட்டுடணும். புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். 1 மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம். எத்தனை லைன் போட்டிருக்கோன்னு சொல்லிடுறேன். இந்த 7 மணிலையும் 7 பூ வரும். ஒன்று உள்ளே போகும், ஒன்று வெளியில் வரும். ஒன்று உள்ளே போகும், ஒன்று வெளியில் வரும். அந்த மாதிரி தான் வரும். இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே 3 அடி ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா, அதே போல் 3 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இதை ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. 2 சைடும் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த பாக்ஸுக்கு மூடி போட்டுக்கலாம். மூடி போடுறது ஈஸி தான், நான் சொல்லிடுறேன், நீங்கள் போட்டுக்குங்க. 5 பூ 4 லைன் போடணும். இந்த மாதிரி 2 பீஸ் போட்டுக்கணும். அதாவது இந்த பாக்ஸோட கீழே அளவு போட்டோமே இதே தான். 4 லைன் 5 பூ. இந்த மாதிரி 2 பீஸ் போட்டுட்டு 2 பீஸையும் வச்சு 3 பக்கம் ஜாயின் பண்ணணும். 3 பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி நான் பிங்க் கலரில் போட்டதுனால பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இந்த அட்டை வந்து பிங்க் கலரில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் போடுறீங்களோ அந்த மாதிரி கலர் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு இன்னொரு சைடும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 3 சைடு போட்டுட்டு ஒரு சைடு காலியாக இருக்கும் போது இதை உள்ளே வச்சு பேக் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பீஸ் போடுறதுக்கு 2 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் 2 அடி ஒயர் எடுத்துக்குங்க. இப்படி ஒரு சைடு நுனியும் இந்த மாதிரி ஒரு சைட்லேயும் 1 மணி கோக்கணும். இன்னொரு சைடில் மறுபடியும் அதே ஒயரை இந்த சைடில் மணியில் விட்டு எடுக்கணும். நிறைய வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 1 மணி கோக்கணும். மறுபடியும் அதே போல் ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். நடுவில் 1 மணி கோக்கணும். இதே போல் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு லைன் போடணும். இதாகல ஒரு சைடு மேலே வந்து அப்படியே 4 மணி பூ இப்படி லைனாக போட்டு முடிக்கணும். இதில் என்ன கவனிக்கணுன்னா, நீங்கள் இந்த 4 மணிலையும் 4 பூ போட்டுட்டு இங்கே வந்து ஒரு பூ போட்டுட்டு தான் அதுக்கடுத்து இந்த பூ போடணும். நீங்கள் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல் இந்த 4 கார்னர்லேயும் ஒரு பூ எக்ஸ்ட்ரா வரும். அதை போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். இதுக்கு மேலே ஒரு லைன் பூ போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம இப்படி பிடிச்சிட்டு இப்படி திறக்கும் போது இது கரெக்டாக இதில் லாக் ஆகும்.
மேலே ஒரு லைன் ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். 2.25 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு சைடு ஒயரில் 3 மணி கோத்துருக்கேன் ப்ளூ கலர். ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் விட்டுருக்கேன். ஏதாகிலும் கார்னரில் ஒரு மணியில் ஒயரை விட்டுக்குங்க. இந்த 3 மணி கோத்துருக்கோம். இந்த 3ஆவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஒயரை ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இங்கே வந்துட்டு கார்னரில் ஒரு பூ போடணும். நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. 1 2 3 4 பூ போட்டுட்டு வாங்க. இந்த 5ஆவது பூ போடும்போது நான் சொல்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. ஈஸி தான். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த 5 மணிலையும் 5 பூ போட்டுட்டோம். அதுக்கடுத்து இப்படி திருப்பும் போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதில் திருப்பக்கூடாது. இங்கே ஒரு பூ போடணும். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பூ போடணும். நம்ம ஒயர் பேக் போடும்போது சாதா கூட போடும்போது அப்படியே சுற்றிட்டு வந்துடுவோம். ஒயரை எடுத்துகிட்டு அடி போட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டுகிட்டே வந்துடுவோம். ஆனால் சிவன் கண் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் வச்சோம்னா தான் அந்த சிவன் கண் மறுபடியும் அழகாக வரும். அதே போல் தான் இதில் ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டோம்னா தான் அதுக்கு அடுத்த லைன் வரும். ஷேப் வந்து அழகாக வரும். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒரு பூ போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இந்த சைடு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப் அழகாக வரும். இந்த இடம் கவனமாக போடுங்க. இதே போல் ஒரு கார்னர்லேயும் ஒரு பூ வரும். இப்போ இந்த கார்னருக்கு இந்த லாஸ்ட்டில் போடும்போது வரும். நான் இங்கே வந்து காமிக்கிறேன். நீங்கள் இதே போல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த 4 மணிலையும் 4 பூ போடுங்க. அப்புறம் ஒரு பூ இதை இப்போ போட்ட மாதிரியே போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மணியில் ஒயரை விட்டு ஒரு பூ போடுங்க. இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இந்த 5 மணிலையும் மறுபடியும் இந்த கார்னரில் ஒரு பூ போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மணியில் ஒயரை விட்டு ஒரு பூ. அதுக்கப்புறம் இந்த லைனில் இப்படி போட்டுகிட்டே வாங்க. நான் இங்கே கடைசியாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்து ப்ளூ கலர் மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரில் 2 மணி கோக்கணும். இப்போ நாட் போட்டுடலாம். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து இந்த பொடிக்கு ஏதாவது ஒரு மணி பெரிய சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் போடுற கலருக்கு மேட்சாக இருந்ததுன்னா அதை வச்சு இந்த ஒரு மணியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எதனா குட்டியாக பூ இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுக்கிங்க. பார்க்க நல்லாயிருக்கும். இது கலர் கொஞ்சம் வேறு கலராக இருக்குது. அதனால் அதை எடுத்துட்டேன். என்கிட்ட வந்து 10 mm வந்து பிங்க் கலரில் இருக்குது. அதனால் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலரில் ஒரு மணி கோத்துட்டு இந்த 2 ஒயரையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு மணி இந்த சைடில்
2 மணி, இந்த சைடில் 2 மணி. இப்படி பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு பிங்க் கலர் இருக்கும். இந்த மணியில் இந்த ஒயரை விட்டு நாட் போட்டுடலாம். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த சென்ட்ரலில் இருக்க மணியில் இதில் ஒயரை விட்டு நாட் போட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். ஒரு துண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அடி ஒயர் எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ கலர் மணி கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பிங்க் கலர் மணி கோத்துருக்கேன். அது சென்டரில் இருக்க மணியில் ஒரு சைடு ஒயரை விட்டு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ண போகிறேன். புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த இடம் லூஸாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இது டைட்டாக வரும். இப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்போவே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது 40 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இது போட்டு. அப்போயே ஒரு லைன் ஒயரை விட்டு நாட் போட்டிருக்கேன். அதில் தான் இது வந்து அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள் டைட் ஆகும்போது. அது க்ளோஸ் பண்ணும்போது அப்படி உள்ளே போயிடும். முடிக்கு மேலே வந்து இந்த குங்குமச்சிமிழுக்கு ஒரு பட்டன் வச்சு அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். எதனா குட்டியாக பூ இருந்தாலும் நான் சிவலிங்கம் போட எல்லாருக்குமே கொடுத்தேன். அந்த மாதிரி பூ இருந்தாலும் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு மணியை கோத்துட்டு ஒயரை விட்டு இதுக்குள்ளே வச்சு நாட் போட்டுக்குங்க. நான் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டில் மணி தான் கோத்து வச்சுருந்தேன். அதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பூ வச்சு இந்த மாதிரி மணி கோத்து நாட் போட்டிருக்கேன். இதுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம தேருக்கெல்லாம் மேலே கொடுத்துனேன் அந்த பூ பெரிய சைஸ். அதுக்கு மேலே இந்த சின்ன சைஸ் பூ வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மணி வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி பூ இருக்குமான்னு தெரியாது. அதனால் மணியே உங்களுக்கு எப்படியும் நீங்கள் 6 mm 10 mm அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் மணியை வச்சு அதுக்கு மேலே இந்த சைஸே 5 mm ஒரு மணி வச்சுட்டு இந்த மாதிரி கோத்து வச்சுருக்கேன். கோத்து காமிச்சிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குங்குமம் பாக்ஸும் அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.